பாபநாசநாதர் கோவில். தமிழ்நாட்டின் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள பாபநாசத்தில் உள்ளது பாபநாசநாதர் கோயில். திருநெல்வேலியிலிருந்து 60 கிலோமீட்டர் தொலைவில் திராவிட கட்டிடக்கலையால் கட்டப்பட்ட இக்கோயில் 3 பிரகாரங்களை கொண்டுள்ளது. சிவன் பாபநாசநாதர் என்றும் அவரது மனைவி பார்வதி உலகம்மை என்றும் போற்றப்படுகின்றனர். இக்கோயிலில் 7 நிலைகள் கொண்ட வாசல் கோபுரம் உள்ளது. இந்த கோவில் முதலில் சந்திரகுல பாண்டியரால் கட்டப்பட்டது. மேலும் 16ஆம் நூற்றாண்டில் விஜயநகர மற்றும் நாயக்கர் மன்னர்களால் மேலும் சிறப்பு சேர்க்கப்பட்டது. இந்த கோயிலில் நாயக்கர் கலையை பிரதிபலிக்கும் கலை சிற்பங்கள் உள்ளன. தமிழ்நாடு அரசின் இந்து சமய மற்றும் அறநிலைய வாரியத்தால் இந்த கோவில் பராமரிக்கப்பட்டு நிர்வகிக்கப்படுகிறது. இந்து புராணத்தின்படி சிவன் மற்றும் பார்வதியின் தெய்வீக திருமணத்தின் போது கைலாயத்தில் அதிக கூட்டம் இருந்தது. அகஸ்திய முனிவர் இந்த நிகழ்வின் தரிசனத்தை பெற முடியவில்லை. மேலும் இந்த இடத்தில் சிவனை வேண்டிக் கொண்டிருந்தார் மற்றும் அவரது பக்தியால் மகிழ்ந்த சிவன் அவருக்கும் அவரது மனைவி லோபாமுத்திராவுக்கும் கல்யாண கோலத்தில் தோன்றினார். கோயிலுக்கு அருகில் உள்ள நீர்வீழ்ச்சி அகஸ்தியர் அருவி என்று அழைக்கப்படுகிறது. மற்றொரு புராணத்தின்படி உரோசமர் முனிவர் தாமிரபரணி ஆற்றில் மலர்களை மிதக்கச் செய்தார். முதல் மலர் இந்த இடத்தில் கரையை அடைந்தது. முனிவர் இங்கு பாபநாசநாதருக்கு கோயில் அமைத்து வழிபட்டார். கோவிலில் உள்ள சிவனின் உருவமான லிங்கம் கிரக தெய்வங்களில் ஒன்றான சூரியனின் அம்சமாக நம்பப்படுகிறது. இந்த கோயில் தாமிரபரணி ஆற்றங்கரையில் உள்ள நவக்கிரக கோயில்களின் வரிசையை உருவாக்குகிறது. அங்கு 9 கிரக தெய்வங்கள் ஒவ்வொன்றும் ஒரு கோயிலில் வசிப்பதாக கருதப்படுகிறது. கோயில்கள் நவ கைலாசம் என வகைப்படுத்தப்பட்டுள்ளன மற்றும் 9 கோயில்களின் முதன்மை கடவுள் கைலாசநாதர் ஆவார். இந்த கோயில் சூரிய கிரகத்துடன் தொடர்புடையது மற்றும் 9 கோயில்களின் வரிசையில் முதன்மையாக கருதப்படுகிறது. ஒரு கிரானைட் சுவர் கோயிலைச் சுற்றி அதன் அனைத்து சன்னதிகளையும் சூழ்ந்து 7 அடுக்கு நுழைவு வாயில் கோபுரத்தால் துளைக்கப்பட்டுள்ளது. கருவறையில் பாபநாசநாதரின் திருவுருவம் லிங்க வடிவில் உள்ளது. உலகம்மையின் சன்னதி மேற்கு நோக்கிய சன்னதியில் அமைந்துள்ளது. விநாயகர், சுப்பிரமணியர், தட்சிணாமூர்த்தி, துர்க்கை மற்றும் நவக்கிரகங்களின் உருவங்களும் சுவர்களில் உள்ளன. கொடிமரத்தை ஒட்டிய மேற்கு நோக்கிய சன்னதியில் நடராஜர் வீற்றிருக்கும் யாழி தூண்களுடன் கூடிய மண்டபம் உள்ளது. நடராஜர் ஆனந்த தாண்டவ தோரணையில் வழிபடப்படுகிறார். மேலும் அவர் புனுகு சபாபதி என்றும் அழைக்கப்படுகிறார். கோயிலில் உள்ள கோயில் குளம் பாபநாச தீர்த்தம் என்று அழைக்கப்படுகிறது. அதே சமயம் அகஸ்திய தீர்த்தம், கல்யாணி தீர்த்தம் ஆகிய 2 குளங்களும் கோயிலுடன் தொடர்புடையவை. உலகம்மை சன்னதிக்கு முன்னால் பெண்கள் மஞ்சள் அரைக்கும் அடிக்கல் உள்ளது. மஞ்சள் புனிதமான அபிஷேகத்தின் போது பயன்படுத்தப்படுகிறது மற்றும் வழிபாட்டிற்கு பிறகு பக்தர்களால் பயன்படுத்தப்படுகிறது. இக்கோயில் காலை 5:30 மணி முதல் மதியம் 12 மணி வரையிலும், மாலை 4:30 மணி முதல் இரவு 7:30 மணி வரையிலும் பக்தர்களின் தரிசனத்திற்காக திறந்திருக்கும். ஓம் நமச்சிவாய.